எந்தெந்த வழிகளை பயன்படுத்தி நம்ம பணக்காரராகலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிற இந்த டைம்ல நமக்கு முன்னாடியே பணக்காரராகவும் கோடீஸ்வரராகவும் இருக்கிறவங்க அவங்க வாழ்க்கையில சந்திச்ச ப்ராப்ளம்ஸ் அண்ட் அவங்க எடுத்த பிரில்லியண்டான ஐடியாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா பணக்காரராகிறது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். த சைக்காலஜி ஆஃப் மணி புக்ல லாஸ்ட் வீடியோவா நம்ம என்ன பார்த்தோம்? சேவிங்ஸ். அதாவது சிச்சுவேஷன் காரணமா நமக்கு பிடிக்காத வேலையை கூட நம்ம செஞ்சுட்டு இருக்கலாம். பட் நம்ம கிட்ட சேவிங்ஸ் இருந்தா அந்த டஃப்பான ஜாபை விட்டுட்டு பிடிச்ச ஒரு வேலையை தேடுறதுக்கான டைமும் சம்பளம் வராம குடும்பத்தை ரன் பண்றது ரொம்ப கஷ்டமே அப்படின்னு யோசிக்காம இருக்கிற அந்த தைரியத்தையும் தருதுன்னு பார்த்தோம். நீங்க சொத்துன்னு சேர்த்து வைக்கிற அந்த காரு வீடு இதெல்லாம் சேவிங்ஸ்ல வராது. இதெல்லாம் வெறும் லயபிலிட்டி தான். எந்த ஒரு பொருள் உங்க பாக்கெட்டுக்கு பணத்தை கொண்டு வருதோ அதுதான் அசெட். எந்த ஒரு பொருள் உங்க பாக்கெட்ல இருந்து பணத்தை எடுக்குதோ அது வெறும் லயபிலிட்டி தான், சேவிங்ஸ்ல வராது. நெக்ஸ்ட் சாப்டர் நம்பர் 11, டோன்ட் பி லாஜிக்கல் அண்ட் பி பிராக்டிக்கல் பார்க்கலாமா? எல்லா நேரமும் நம்ம எடுக்கிற பினான்சியல் டிசிஷன் மேத்தமெட்டிக்கலி கரெக்டா இருக்கணும்னு அவசியமே இல்ல. ஜஸ்ட் உங்க மனசுக்கு இது சரியா வரும்னு தோணுச்சுன்னா அதுவே போதும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு ஃபீவர் வருதுன்னு வைங்க, உடனே டாக்டர்கிட்ட போங்க, மெடிசன் எடுத்துக்கோங்க, டேக் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னா நான் நார்மலா தெரிவேன். இதுவே ஃபீவர் வந்துருச்சா, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, ஹாஸ்பிட்டல் எல்லாம் போகாத, ஃபீவர் வர்றதே உன்னோட உடம்புல இருக்கிற எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்றதுக்காகத்தான், சோ இது ரொம்ப நல்லதுன்னு நான் சொன்னா நீ என்ன லூசா அப்படின்னு தான் என்ன கேட்பீங்க. பட் 1927 நோபல் பரிசு வாங்கின ஜூலியஸ் வேக்னர் ஜவ்ரேக் இதை நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. இவர் 19th செஞ்சுரியில உளவியல் மருத்துவரா இருந்தாரு. இவரோட ஸ்பெஷாலிட்டியே மத்தவங்களுக்கு முட்டாள்தனமா தெரியற ஒண்ணு இவருக்கு டிஃபரெண்டா தெரியும். அப்படித்தான் அந்த காலகட்டத்துல மேக நோய் அப்படிங்கிற நரம்பு சம்பந்தமான கொடிய நோய் பரவிட்டு இருந்துச்சு. அப்ப இவருக்கு ஒரு ஐடியா வந்தது, இதை குணப்படுத்த ஏன் நம்ம செயற்கையா மனுஷங்களுக்கு ஏன் நம்ம ஜுரம் வர வைக்க கூடாது அப்படின்னு நினைச்சாரு. சோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நோயை குணப்படுத்தவும் செஞ்சாரு. ஆர்டிபிஷியலா மலேரியா நோயோட கிருமிகளை கம்மியான அளவுல உடம்புல செலுத்தி ஜுரத்தை வர வைக்கிறது மூலமா உடம்புல எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ணி மேக நோயை குணப்படுத்த முடியும்னு ப்ரூவ் பண்ணாரு. இதுக்காக தான் நோபல் பரிசும் வாங்கினாரு. லாஜிக்கா பார்த்தா நல்லா இருக்கிற உடம்புல எதுக்கு ஜுரம் வர வைக்கிற கிருமிகளை இன்ஜெக்ட் பண்ணணும் அப்படின்னு முட்டாள்தனமா தெரியலாம். ஆனா பிராக்டிக்கலா பார்த்தா இது மூலமா ஒரு நோயை கியூர் பண்ண முடியும், ஆல்சோ எதிர்ப்பு சக்தியை இன்க்ரீஸ் பண்ண முடியும்னு அவரு ப்ரூவ் பண்ணிருக்காரு. அப்புறம் ஏன் ஃபீவர் வந்தா உடனே ஹாஸ்பிட்டல் ஓடுறோம் அப்படின்னு கேக்குறீங்களா? ஃபீவர் உடம்புக்கு நல்லது, பட் அது மனுஷனை ரொம்ப கஷ்டப்படுத்தும், வலியை கொடுக்கும். நமக்கு தான் வலினா பிடிக்காதே, வலியை தாங்க முடியாம அதை குறைக்க ஹாஸ்பிட்டல் ஓடுறோம். பட் இதோட உண்மையான பெனிஃபிட் தெரிஞ்சா வலி நமக்கு தொந்தரவாவே தெரியாது. இப்ப எக்ஸசைஸ் எடுத்துக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணும்போது உடம்பு வலிக்க தான் செய்யும், ஆனா இந்த வலியோட பெனிஃபிட் தான் நமக்கு தெரியுமே, சோ இது தொந்தரவாவே தெரியாது. அதே போலதான் பணமும். ஏதாவது ஒரு கம்பெனியோட ஸ்டாக் வாங்குறீங்க இல்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அந்த டைம்ல மார்க்கெட் ஃபால் ஆகுது, மார்க்கெட்டுக்கு ஃபீவர் வருதுன்னு வைங்க, நீங்க லாஜிக்கலா பாத்திருந்தா வலி தாங்க முடியாம ஐயோ லாஸ் ஆகுதே இதை விட்டுறலாம் அப்படின்னு நினைப்பீங்க. ஏன்னா மார்க்கெட் ஏன் ஃபால் ஆகுதுங்கிற மீனிங் தெரியாது, எந்த ஸ்டாக் வாங்குனீங்களோ அந்த கம்பெனியோட ஃபுல் டீடைல் தெரியாது, ஃபியூச்சர் பிளானும் ப்ராடக்டும் தெரியாது. சோ இது ஃபால் ஆயிரும் அப்படின்னு லாஜிக்கலா யோசிச்சு அதை விட்டுறலாம் டிசைட் பண்ணுவீங்க. பட் இதை பிராக்டிக்கலா பார்த்தா இப்ப இது ஃபால் ஆனாலும் இதோட ஃபியூச்சர் பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கம்பெனி பயங்கரமா நெக்ஸ்ட் இயர் பூம் ஆகுங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டீடைல்டா எல்லாம் தெரிஞ்சிருக்கும் போது மார்க்கெட் டவுன் ஆனாலும் கண்டிப்பா இது லாஸ் கிடையாது, இதுக்கு ஃபியூச்சர் இருக்கு, சோ இந்த கிராஷ் டைமை யூஸ் பண்ணி இன்னும் நிறைய வாங்கணும் அப்படின்னு யோசிப்பீங்க. டீடைல்ஸ் தெரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு விழுந்தாலும் நாளைக்கு இது நிறைய ப்ராஃபிட்ட கொடுக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சம்டைம்ஸ் நம்ம சில காரியங்களை நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக செய்யறோம், அது நம்ம கருத்துக்கு ஆப்போசிட்டா கூட இருக்கலாம், ஆனாலும் அதை செஞ்சுதான் ஆகணும். ஏன்னா மனுஷ வாழ்க்கை எப்பயும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சோ நீங்க எந்த ஒரு ஸ்டாக்ஸ் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும் போதும் அந்த கம்பெனியை பத்தி ஃபுல் டீடைல்டு மிஷன் விஷன் எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. அப்பதான் மார்க்கெட் கிராஷ் ஆனாலும் நீங்க பயப்படாம இருப்பீங்க. டவுன் ஆகிற டைம்ல அதை யூஸ் பண்ணிக்கவும் உங்களுக்கு தோணும். லாஜிக்கலா பார்த்து பயந்து அதை விட்டு ஓட மாட்டீங்க. சோ ஃபுல் டீடைல அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கம்பெனியோட ப்ராடக்டை வாங்குங்க. அதை லாங் டேர்முக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்க லைஃப்ல பெரிய சேவிங்ஸா அதை மாத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.